மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பட்டப்பகலில் மது போதையில் காரை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். நடந்தது என்ன? முழு விவரங்களை சொல்லுங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் பட்டப்பகலில் வேகமாக காரை ஓட்டி வந்து அடுத்தடுத்து 3 பேர் மீது மோதிய சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில பிரபல தனியார் ஓட்டலுக்கு அருகே இந்த பிற்பகல் வந்த கார் ஒன்று வந்த 2 நபர்கள் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அவ்வழியாக சென்ற ஒரு பெண் உட்பட பல்வேறு இருசக்கர வாகனங்கள் மீது மோதியதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் உட்பட பலர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக அருகில் இருந்த பொதுமக்கள் அந்த அதிவேகமாக காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய நபரை பிடிக்க முயற்சித்தனர். அப்போது காரில் இருந்து அந்த நபர் அதிக அளவிலான மது போதையில் இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் தான் காவல் ஆய்வாளர் என்ற அடையாள அட்டையை காண்பித்து தான் காவல் ஆய்வாளர் எனவும் தான் காவல் நிலையத்தில் சென்று பார்த்துக் கொள்வதாகவும் அந்த போதை ஆசாமி பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார். உடனடியாக இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த போதை ஆசாமியை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவரது பெயர் கொளத்தூரை சேர்ந்த நவநீத கிருஷ்ணன் என்பதும் இவரது நண்பர் ஐயாவு என்பவருடன் போதையில் சென்ற போது இந்த விபத்தை ஏற்படுத்தியதும் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக அந்த காவல் ஆய்வாளர் அடையாள அட்டையை வைத்து மிரட்டியது தான் அவரில்லை என்பதும் அவரது நண்பர் ஆய்வாளர் என்பதும் அந்த அடையாள அட்டையை வைத்து இவர் மிரட்டி இருப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே அந்த காவல் ஆய்வாளர் இவரது நண்பர் என்பதால் இந்த காரில் பயணித்த போது அந்த அடையாள அட்டையை மறந்து விட்டதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவர் மீது குடிபோதையில் வாகனத்தை ஓட்டியதாக நவநீத கிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சாலமன். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.